அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தையும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வினாக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்படுது அப்படின்னா ஜனவரி 16, 2016. ஸோ 16 ஞாபகம் வச்சுக்கிறணும். ஜனவரி 16, 2016ங்க. ஸோ இதனுடைய முதன்மையான நோக்கம் பார்க்கணுங்க. ஸோ முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், வளங்களை உருவாக்கணும். இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தினுடைய நோக்கம். அப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், திறனை ஸ்டார்ட் பண்ணுறோம், தொடக்க முயற்சிகளுக்கு நல்ல ஊக்கமளித்து ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜனவரி 16, 2016ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5 ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் கொண்டு வரோம். ஸோ ஸ்டாண்டு ₹5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாண்டு ₹5. அப்போ ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஏப்ரல் 5, 2016. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டியலின இல்லாட்டி பழங்குடியின பெண் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, 1 கோடி வரைக்கும் அவங்களுடைய அவங்க வங்கியில் போய் என்ன பண்ணிக்கலாம், கடன் உதவி வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். சரிங்களா? ஏப்ரல் 5, 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இல்லைனா அந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரல் ஜிகேவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கும் உள்ளே கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.